விக்கினங்கள் தீர்க்குமங்கள் வேள முகாவீர சக்தி பார்வதியின் அருள் நிறைந்த திருக்குமரா, பவுனதீவு காளி கோவில் முன்னே வீற்றிருக்கும் வழிப்பிள்ளையார் எனப் போற்றும் பேரழகா, ஸ்ரீபத்ர காளித்தாயின் புகழைப் பாட சீக்கிரமாய் வந்துதவி செய்வாயப்பா. கணங்களெல்லாம் தலைவணங்கும் வழிப்பிள்ளையாரே, கரங்குவித்தேன் அருள் நிதியே எமை ரட்சிப்பாயே. தூணடி எனும் பழைய பெயர் கொண்டு துலங்கும் தூயபதி பவுனதீவு தாயின் பெயரைக் கேட்டால் ஊரெல்லாம் நடுநடுங்கும், உலகமெல்லாம் நிறைந்த உத்தமியாள் ஸ்ரீபத்ரகாளி அம்மன் போல பூதலத்தில் நிகரான வேறு தெய்வம் ஏதுமில்லை. புதுமைகளை சுடச் சுடவே நிகழ்த்தி காட்டி ஆதரித்து எமை காக்க சித்தம் கொண்டு அழகு நிறைவ உணதீவில் அமர்ந்த தாயே போற்றி. தொழுநோய் பிடித்தவரை பாதுகாத்து பராமரித்து தூய்மை காத்து வைத்திருந்த சிறுகாட்டு பகுதியான வளம் மிகுந்த மாந்தீவு எனும் பதியில் வாழ்ந்தவரே பவுனதீவு எனும் பதிக்கு வந்து குடியேறியதாய் வரலாற்று கதைகள் சொல்லும் அந்த நாளில் வாழ வந்த குடும்பங்கள் 30ற்கும் மேலே என்பார். இவர்களெல்லாம் பெரியதால் என்று வாழும் மக்கள் ஏராளம் ஏராளம் எனப் பெருகி வாழ்கின்றார் அம்மா. மாந்தீவின் நேரெதிரே நின்று பார்த்தால் பவுனதீவின் வேலாயுதர் சுவாமி கோவில் வெளிச்சம் தோன்றும். காடடர்ந்த இடங்களெல்லாம் கழனியாகி கவின்மிகு காட்சியாக ரசிக்கத் தூண்டும். மேளி தூக்கி உழவரெல்லாம் வயல்வெளியில் மிடுக்கோடு நடைபயிலும் காட்சியோடு காளியம்மன் இருப்பிடமும் அழகாய் தோன்றும். காலத்தின் மாற்றம் இதை எந்நாளும் நாம் சுகிக்க அருள்வாய் அம்மா. ஆலைமரச் சோலையெல்லாம் விழுதுவிட்டு அந்நாளில் ஆடு மாடு மேய்ப்பதற்கு வந்தவர்கள் ஆலைமர விழுதுகளில் ஊஞ்சல் கட்டி ஆடி மகிழ்ந்திருந்த காலம் என்று பவுனதீவில் காணாமல் போனாலும் மரங்களெல்லாம் காண்பதற்கு அழகாக என்றும் வளர்ந்து பேரும் சோலையாக ஊரின் பெருமை காக்கும். சொற்காவிரி உரையும் ஸ்ரீபத்ர காளித்தாயே, முதலைகள் நிறைந்து வாழும் குளம் ஒன்று பவுனதீவில் முன்பு இருந்ததென்று முதியவர்கள் சொன்ன போதும் மருந்துக்கும் அப்படியோர் குளத்தை காண முடியவில்லை. இப்போது ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து முதலைகள் வாழ்ந்திருந்த குளத்தை எல்லாம் சுத்தம் செய்து புனித நீராடுகின்ற தீர்த்த குளமாக மாற்றிக்கொண்டார். புதுமைகள் செய்வோருக்கும் புண்ணியம் கோடி உண்டு. பத்ரகாளி அம்மன் பாதமலர் பணிவோம் அம்மா. பவுனதீவு வாவியில் தான் தீர்த்தமாடும் வழக்கத்தை ஆண்டுதோறும் கொண்டிருக்கும் பழமை தன்னை பவுனதீவு மக்கள் இன்றும் கடைப்பிடித்து வருகின்றார்கள். வீரமரம், பாலைமரம், ஆலைமரம் என்று எங்கும் பருத்துயர்ந்த மரங்களெல்லாம் சோலையாக வளர்ந்திருக்கும் ஸ்ரீபத்ரகாளி அம்மன் ஆலயத்தின் செழுமை பார்த்தால் பக்தி இல்லா மாந்தருக்கும் பறந்து வரும் தூய பக்தி பரவசமாய் மெய்சிலிருக்க வைக்குதம்மா.
ஆலயத்தில் திருச்சடங்கு நடைபெறும் வேளைகளில் அம்மனை தரிசித்து ஆயிரமாய் அடியவர்கள் நோய் நொடியை தீர்த்து வைத்த தாயாருக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி பக்தி பரவசமாய் ஆலயத்தில் திரள்வார்கள். அப்போது வேறு சிலர் அம்மனின் உருவேறி ஆடும் தெய்வாதி முன்னே சென்று கட்டு கேட்டு மனக்குறையை தீர்க்க முனையும் போது கண்கொள்ளா காட்சி இவை காண நெஞ்சை உருக்கும் அம்மா. அதிகாலை வேளையிலே காளியம்மன் கோவில் முன்னால் அனல் பறக்க தீ மிதிப்பு வெள்ளி என்று நிகழ்வதுவும் உருவேறி ஆடுவோர்க்கு உகந்த சாட்டை பலி கொடுத்து உளமகிழச் செய்வதும் இத்தலத்தில் விசேடமாகும். விதியிதென நாம் நினைக்க வைத்தம்மை தினமும் வாட்டி வாழ்வெல்லாம் உத்தரிக்கச் செய்கின்ற தீய சக்தி கதிகலங்க ஓட வைக்கும் ஸ்ரீபத்ர காளியம்மா. காலவெலாமை காக்க வேண்டும் தாயே. பூச்சடங்கு நடந்த பின்பு விநாயகப்பான் இதனை எழுந்தருளச் செய்வதிலே கவனம் கொள்வர். வீரம் மாகாளி பேச்சி வைரவர் நாகதம்பிரான் மாறி நரசிம்மர் வீரபத்திரர் காடேறி ஆஞ்சநேயருடன் முருகனும் பரிபாலன மூர்த்திகளாய் வீட்டிருந்து அருள் பாலிக்க 3 திருச்சடங்குகளும் இனிதாக நிறைவு பெறும். திருச்சடங்கு நிறைவுற்றாலும் எங்கள் அம்மன் திருவருள் தடைபெறாது தினமெமை காக்கும் அம்மா. நாதியற்று நாமகதிகளாயிருந்த போதும் நாயகியே ஸ்ரீபத்ர காளியம்மா பவுனதீவில் வளமுடன் நாம் வாழ்வதற்கு வாகான வரமதனை தந்ததாயே. என்னதான் கஷ்டங்கள் வந்த போதும் எதிரிகளின் பிடியிலமை சிக்காது காத்தாய். ஆதிபரமேஸ்வரியே அகிலம் போற்றும் ஆயிலையே பவுனதீவு காளித்தாயே. படை வீரர் உனது திருக்கோவிலிலே முகாமிட்ட போது பத்ரகாளியே நீ யாரென்று உணர வைத்தாய். சடை விரித்து வளர்ந்து நின்ற ஆலமரத்தில் வாழ்ந்த சற்பமதை ஏவி விட்ட கதையை நாம் அறிவோம் அம்மா. கண்ணிருந்தும் குருடராய் வாழ்வோர் தம்மை காளியே உனது பாதம் வணங்கச் செய்தாய். வனப்பு நிறை பிரதேசங்களில் கோவில் கொண்ட வவுனதீவு ஸ்ரீபத்ர காளித்தாயே. காளியே உனது திருக்கோவிலுக்கு வருவோரெல்லாம் கஷ்டங்கள் நீங்கி நிதம் வாழ வேண்டும். கடுகதியாய் பரவி வரும் நோய் நொடிகள் கண்ணிமைக்கும் நேரத்தில் மறைய வேண்டும். உனது திருக்கடைக்கண் பார்த்தால் போதும் உத்தமியே எம் வாழ்வில் இன்பம் பொங்கும். வழி வழியாய் உன் தொண்டு செய்வோரெல்லாம் வளமுடனே வாழ்வதற்கு அருள்வாய் அம்மா.